இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல பிரீஃப் ஆன்சர்ல 29th क्वेश्चन பார்க்க போறோம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 20ல ஆக்சிடேஷன் நம்பருக்கான ஆன்சர் இருக்கு. இந்த டெஃபினிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா ஆக்சிடேஷன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்போம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஆக்சிடேஷன்னா சிம்பிளா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அது மாதிரி நிறைய டெஃபினேஷன் பார்ப்போம், நெக்ஸ்ட் ஆன்சர்லயும் பார்ப்போம். அது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இப்ப இங்க கொடுத்திருக்க டெஃபினேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் டிஃபைன்ட் as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation states. இப்ப இது வரைக்கும் பார்ப்போம். ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம இதை எக்ஸாம்பிள் வச்சு அப்படியே டெஃபினேஷனை பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட்ன்றத நான் வாட்டர்னு எடுத்துக்கிறேன், H2O. அதுல ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, அதை காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இதுல ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்னா இந்த காம்பவுண்ட்ல மற்ற ஆட்டமை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆட்டமுடைய சார்ஜை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அதை தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்றோம். இப்ப H2Oல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுவோம், ஆக்சிஜன் மட்டும் எடுத்துப்போம். அந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு மேல இது போல ஒரு சார்ஜ், இமேஜினரி சார்ஜ், இது தானாகவே உருவாகாது, நம்ம தான் அதை அசைன் பண்ணுவோம், அந்த வேல்யூ நம்ம தான் கொடுப்போம். அப்ப 2- நம்ம இது மாதிரி ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கறது வந்து இமேஜினரினா அது நம்மளா வந்து அந்த வேல்யூ அசைன் பண்றோம், அதுக்கு கொடுக்கறோம்னு அர்த்தம். இமேஜின் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு அர்த்தம். சார்ஜ்னா பிளஸ் மைனஸ் சார்ஜ் கொடுக்கறோம்ல, அதை வந்து சார்ஜ்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஆன் த ஆட்டம், இதுதான் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம்க்கு மேல லெஃப்ட்னா இந்த காம்பவுண்ட்ல இருந்து இது பிரியும் போது அது கூட மீதி இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ லெஃப்ட் ஆன் த ஆட்டம் when all other atoms of the compound have been removed. இப்ப ஹைட்ரஜன்றது அதுல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் மட்டும் தான் பாக்குறோம். சோ ஹைட்ரஜன்றது ரிமூவ்ட் in their usual oxidation states. யூசுவல்னா சாதாரணமா எப்பொழுதுமே நார்மலா இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல அந்த டைம்ல இது போல ரிமூவ் ஆகும்போது இந்த வேல்யூவை, இந்த இமேஜினரி சார்ஜை வந்து நம்ம அசைன் பண்ணுவோம் அக்கார்டிங் டு செட் ஆஃப் ரூல்ஸ். சில ரூல்ஸ்க்கு ஏத்தார் போல நம்ம இதை அசைன் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் நம்பர். இது ஒரு டைப் ஆஃப் டெஃபினேஷன். இன்னொரு சிம்பிள் டெஃபினேஷன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட், சோ அதை ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லலாம், இல்ல இந்த டெஃபினேஷனும் சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.